ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கிறிஸ்டோஃபர் மெக்கரன், ரைட்டர் வந்து கிறிஸ்டோஃபர் மெக்கரன், அப்புறம் எரிக் ஜெண்டர்சன் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து எதை பேஸ் பண்ணினா மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீரீஸை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து டாம் க்ரூஸ், கிறிஸ்டோஃபர் மெக்கர்னி. அப்புறம் வந்து இதோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஃப்ரேசர் டாக்கட். அப்புறம் எடிட் பண்ணது வந்து எடி ஹாமில்டன். மியூசிக் பண்ண வந்து மேக்ஸ் ஆர்ஜூட். அப்புறம் வந்து ஆல்ஃபி காட்ஃப்ரை. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ், கைடன்ஸ் அண்ட் டிசி ப்ரொடக்ஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ். இதில் கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா டாம் க்ரூஸ் வந்து ஈத்தன் ஹண்டாவும், ஹேலி வெட்வில் வந்து கிரேஸாகவும், பாம கிளெம்ஸ்டிஃப் வந்து பாரிஸாகவும், அப்புறம் மேரி கேரியா வந்து மேரியாவும், அப்புறம் ஹானா வேடிங்கம் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் ட்ராமல், அப்புறம் ஈசை மார்சல் வந்து கேப்ரியல் கேரக்டர் நடிச்சா இவர் தான் மெயின் வில்லன். அப்புறம் சைமன் பெக் வந்து பெஞ்சியாவும், அப்புறம் வந்து விங்ட் ரேமஸ் வந்து லூத்ராவும் வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இது டாம் க்ரூஸ் வந்து ஈத்தன் ஹண்டாவும், அதாவது ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஏஜென்சி, அப்புறம் அசாசினேட் எல்லாமே எப்படி ஒரு சிஐஏ எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு கம்பெனி வந்து எடுத்து நடத்துது. அதில் இவர் ஒரு ஏஜென்சியாக இருப்பார். அந்த ப்ரைவேட் கம்பெனியோட பேர் வந்து இம்பாசிபிள் மிஷன் ஃபோர்ஸ். அவங்க தான் வந்து IMF அப்படின்வாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ப்ளஸ் ஒரு சிஐஏ, மொசாட் இந்த மாதிரி வந்து ரா ஏஜென்ட் மாதிரி ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட்டான ஏஜென்சிஸ். அதில் ஒரு ஏஜென்ட்டாக வேலை செய்கிறவர் தான் டாம் க்ரூஸ். பேர் வந்து அந்த படத்தில் அவர் கேரக்டர் பேர் வந்து ஈத்தன் ஹண்ட்டாக அவர் இருப்பார். ஸோ அதை ஈத்தன் ஹண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல சாகசங்கள், பல விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ நிறைய மிஷன் இம்பாசிபிள் படங்கள்லாம் நம்ம பார்த்துறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அது சிஏஏவால் முடியாத விஷயங்களோட சிஏஏக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னா அப்போ அது ப்ரைவேட்டாக இது வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ சிஏஏவே சில டைம் வந்து கவர்மெண்ட்டே வந்து இவங்கக்கிட்ட வந்து ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. இல்லைனா இவங்கக்கிட்ட வந்து வெளியாளுங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த IMF வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இவர் வந்து பல சாகசங்கள் வந்து செஞ்சிட்ருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து இதுதான் ஃபைனல் பார்ட் மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது என்டிடி அப்படின்ற ஒரு ஏஐயை வந்து வில்லனாக வந்து காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த த மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் அப்படின்ற இந்த 7வது பார்ட்டுன்னு நினைக்கிறோம். இது 7வது பார்ட்டு வந்து அதுவும் வந்து என்டிடியை வந்து தான் வந்து கொடுக்கும். இந்த என்டிடியை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்மரீனுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூக்ளியர் சப்மரீன் வந்துக்குள்ளே ஒரு இது இருக்கும். என்னது ஒரு ஏஐ ஒன்று இருக்கும், ஏஐ டெக்னாலஜி ஒன்று இருக்கும். அதோட கீ வந்து ஒரு கேப்ரியல் அப்படின்ற ஒரு வில்லன் கையில் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கீயும், ஆனால் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸும் வந்து டாம் க்ரூஸ் கையில் இருக்கும், அந்த கீ வந்து கேப்ரியல் கையில் இருக்கும். ஸோ அதில் கேப்ரியல் வந்து இந்த வில்லன் வந்து ஏன் அப்படி முற்படுறான்னா, இந்த என்டிடியை கண்ட்ரோல் பண்ண. இந்த என்டிடியை பற்றி சொல்லணும்னா, இந்த என்டிடி வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி, மிக சக்தி வாய்ந்த ஒரு டெக்னாலஜி. அதாவது எல்லா நாட்டில் இருக்கிற இது வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனை வர கண்ட்ரோல் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஏஐ டெக்னாலஜி அது. ஸோ எல்லா நாட்டோட நியூக்ளியர் வெப்பன் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற கேமராஸாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலில் இருக்கிற கேமராஸாக இருக்கட்டும், எல்லாமே அதாவது அந்த அந்த பப்ளிக் கேமரா ஃபுல்லாக இந்த உலகத்துக்கு அத்தனை கேமராவை வந்து அது வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட டேட்டாவெலாம் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இத்தனை கிகாபைட்டுக்கு வந்து அதாவது இத்தனை கிகாபைட்டுன்னா அதுக்கு மேலே அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த உலகத்தை வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து உலகத்துக்கு அத்தனை நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க பார்க்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இந்த உலகத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை எப்படி வந்து டாம் க்ரூஸ், அதாவது ஈத்தன் ஹண்ட் வந்து தடுத்து நிறுத்தினார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இந்த சிஐஏ கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஈத்தன் ஹண்ட்டுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், அவங்க வந்து எப்படி இதையை கண்ட்ரோல் பண்ணணுன்னு. அதே மாதிரி வந்து கேப்ரியல்ன்ற வில்லன்ற வந்து அவனும் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு அவன் யோசிப்பான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இவங்களாம் வந்து மற்ற நாடெல்லாம் வந்து நம்ம மேலே இது போடுறதுக்கு முன்னாடி நாம் வந்து முதல்ல நியூக்ளியர் பாம்பு ஒன்று போட்டுருவோம் அப்படின்னா அமெரிக்கா ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லா நியூக்ளியர் பாம்பு உள்ள நாடை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. இன்னும் 3-4 நாடு வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்குது. அதாவது என்னென்னா UK, அப்புறம் வந்து அமெரிக்கா, அப்புறம் வந்து ரஷ்யா,
எப்படின்னா 1, 2 நாடு மட்டும் இன்னும் கண்ட்ரோல் எடுத்துக்காம அந்த என்டிட்டி இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கா வந்து இன்னும் கண்ட்ரோலுக்கு போகல. ஸோ கண்ட்ரோலுக்கு போகாதனால என்டிட்டி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற நாட்டை வந்து அதுவாக வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து நம்ம அமெரிக்கா மேலே போடுறதுக்கு முன்னாடி நாம் போட்டு அந்த நாட்டை அழிச்சிடலாமா அப்படின்னு அமெரிக்கா ஒரு பதட்டத்தில் இருக்கும். அமெரிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, கடைசி கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி அது டென்ஷனாக வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்டிடி வந்து அமெரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துரும். ஸோ இவங்க மேனுவலாக எதாவது பண்ணி பார்க்கலாமான்னு கூட யோசிப்பாங்க. நம்ம மேலே ஒரு அணுகுண்டு விழுறதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டுருவோம், நம்ம வேறு வழி இல்லை, நீ செஞ்சு தான் நம்ம நாட்டை காப்பாற்றாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உலகப் போருக்கு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி வந்து டாம் க்ரூஸ் வந்து ஒட்டுமொத்த ஒரு ஆளாக இருந்து கேப்ரியலையும் சமாளிச்சுட்டு, அதே மாதிரி சிஐஏல கூட ஒரு சில கருப்பு ஆடுகளாக இருப்பாங்க, அவங்க வந்து தன்னிச்சையாக அது வந்து எப்படியே கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அவங்களையும் சமாளிச்சுட்டு, அதே சமயத்தில் இப்போ உலகப்போர் வராமல் அது அமெரிக்கா வந்து இத்தனை நிமிஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இதை நியூக்ளியர் பாம் அட்டன் போட்டுருவோம், அதுக்கு உள்ளே வந்து இந்த என்டிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி அந்த ப்ரெஷரையும் அவரை தாங்கிக்கிட்டு எப்படி வந்து அவரை வந்து இந்த என்டிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் வந்து மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே எத்தனையோ மிஷன் இம்பாசிபிள் படம் வந்தாலும் இது அந்த கடைசி 2 பார்ட், இந்த பார்ட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டெட் ரெக்கனிங்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக தான் நமக்கு இருந்தது. ஏன்னா மற்ற இடையில வந்து 1, 2 பார்ட்லாம் கூட நமக்கு வந்து அவ்வளோவா வந்து மனசில் நிற்கலை. பட் ஆனால் இது வந்து கடைசி இந்த 2 பார்ட் வந்து ரொம்பவே மனசில் வந்து நமக்கு தோராயமாக நமக்கு நின்றுது. ஏன்னா இது வந்து ஒரு ஏஐ வந்து நம்மளை வந்து என்ன வேணால் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அது ஒரு சிந்தனையாக தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு ஏஐ வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போகும், எப்படி வேணாலும் போகும் அப்படின்றத வந்து இதில் கரெக்டாக காமிச்சிடும். ஏன்னா அது ஒரு ஏஐ ரோபோ, அதுக்கு வந்து ஈவு இறக்கம் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ அது வந்து மனுஷனுக்கே இல்லாத இருக்கப்போ ஒரு ரோபோட்டுக்கு வந்து சுத்தம் அது வந்து இருக்காது. டக்குன்னு அது பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் அது எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க இந்த ஒரு இது வந்து கொஞ்சம் அந்த க்யூரியாசிட்டி வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி அந்த சப்மரீனுக்குள்ளே அவர் வந்து நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்காரு. சப்மரீனுக்குள்ளே அந்த எப்படி சொல்கிறது, சப்மரீனுக்குள்ளே அந்த ராக்கெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த ராக்கெட்ஸுக்குள்ளே அந்த சப்மரீனுக்குள்ளே ஒரு எதிரி நாட்டை தாக்குறதுக்கான ராக்கெட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மூழ்கி போன சப்மரீனுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து ராக்கெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அது இடையில போய் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூமை திறப்பார். அந்த ரூமை திறந்ததுக்கப்புறம் தான் என்டிடியே உள்ளே இருக்கும். அதெல்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் மாதிரி இந்த நிறைய ஆழ்கடல் சாகசங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதேமாதிரி ஃப்ளைட்டில் தொங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தான் டெட் ரெக்கனிங், இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் டெட் ரெக்கனிங்கில் கூட பைக்லேருந்து குதித்து பேராஷூட்டில் விழுற மாதிரி சாகசம் பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இதை மாதிரி வந்து நிறைய சாகசங்கள் இந்த படத்தில் ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட்டுக்கு இந்த வாட்டி ரொம்ப முக்கியம். எல்லா படத்துலையும் மிஷன் இம்பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நமக்கு புரியாது. இதில் வந்து நல்லா புரியுது, நல்லா புரியுது. என்டிடின்ற ஒரு ஏஐ இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது. அதுவே பெரிய விஷயம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாம் க்ரூஸ் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். அது ஈத்தன் ஹண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது வில்லனுங்களாம் இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லாம் பார்த்திங்கன்னா இது 8வது பார்ட் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லாம் ஈத்தன் ஹண்டோட மனைவியவோ காதலியோ இல்லை கூட வேலை செய்கிற ஏஜென்சியோ யாரையாவது வந்து கடத்தி வச்சுட்டு நீ எனக்கு இந்த விஷயத்த பண்ணித்தா, அந்த விஷயத்த பண்ணித்தா அப்படின்னு சொல்லும்போது இவர் வேறு வழி இல்லாமல் செய்வார். அப்படி செஞ்ச விஷயந்தான் வந்து சிஐஏ ஏஜென்ட்டில் இருக்கிற ஆளுங்களோட பேர் லிஸ்ட்டும் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து 3D எடுத்து கொடுக்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த ரேபிட் ஃபுட் அப்படின்ற ஒரு மிஷினை வந்து கொடுப்பேன். அது மிஷினாக அது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கடைசி பார்ட்டில் தெரியும். ரேபிட் ஃபுட் அப்படின்ற ஒரு பொருளை வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து வில்லனுங்க வந்து இவங்களோட சொந்தக்காரங்க, இவங்களோட தெரிஞ்சவங்களையும் இவங்களோட கூட இருக்கிறவங்கள யாரையாவது கடத்திட்டு போகும்போது இவர் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி வந்து வில்லனுங்க கேட்குறத வந்து திருடி கொடுக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டிட்டியோட கனெக்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ இது வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ரேபிட் ஃபுட்டில் தான் ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது, இது இருக்குது, இதில் இருக்குது, என்னது டெக்னாலஜியில் இருக்குது அந்த என்டிட்டியோட கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்கும்போது இந்த மாஸ்க்கை கலட்டி விடுற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அது வந்து இதில் வந்து அவ்வளோவா இது இல்லை. ஸோ இது டெட் ரெக்கனிங்கில் கூட காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இதில் வந்து அது இல்லை. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போயிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பவுமே மிஷன் இம்பாசிபிளுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்கும், அந்த ஒரு தீம் மியூசிக். ஸோ அதுவும் இதில் வந்து அவ்வளோவா வந்து பெருசாக இல்லை. ஸோ 1, 2 மிஷன் இம்பாசிபிள் ஃபோர்ஸ்லாம் வந்து நமக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும்.
ஸோ நமக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும். அவர் ஒரு மிஷினில் ஃபெயில் ஆகிடுவார்னு நம்ம நினச்சிடுவோம். திடீர்னு பார்த்தா அவர் பாஸ் அந்த மிஷின் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அப்படி மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப திடீர்னு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 1, 2 மிஷின் இம்பாசிபிள்லாம். பட் ஆனால் இது வந்து பரவாயில்லையா இருந்தது. பரவாயில்ல, இது வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மை. அவரே இறங்கி போய் சப்மரீனுக்குள்ளே போய் அந்த ராக்கெட்ஸுக்கெல்லாம் போய் அது இடையில போய் அப்படியே அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது ஒரு ரூமை திறந்து அப்புறம் என்டிடியை போய் க்ளோஸ் பண்ணி முடிச்சு அதுலேருந்து அந்த பாக்ஸ் எடுத்து கொண்டு வந்து எல்லாம் வந்து கிளியர் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாப்புல. ஸோ இப்படி தான் வந்து காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அமெரிக்கா வந்து நியூக்ளியர் பாம் போடலாமா வேணாமா, மற்ற நாட்டு நமக்கு மேலே போடுறதுக்குள்ளே நாம் போட்டுடலாமா வேண்டாமா, அதாவது மற்ற நாடுனா என்டிடி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற நியூக்ளியர் பாம்ஸில் நம்ம நாட்டு மேலே விடுறதுக்கு முன்னாடி நாம் போட்டுடலாமா வேண்டாமா அந்த ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக காமிச்சிருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியோட போய் பாருங்கள். ரொம்ப இந்த செக்ஷுவல் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த குழந்தைங்களோட போய் பாருங்கள். தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். அது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.4 கொடுக்குறோம். தேங்க்யூ.